ரிஷபராசி அன்பர்களே, முதல் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும் என்ற வருடம் வந்துவிட்டன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். சுபப்பருவ 8 மற்றும் 10ஆம் இடத்துல ஜெயிக்க பிறந்தவனாக இந்த வருடம். ஏன்னா இந்த ஒரு ராசி தான் பிறக்கும் பொழுதே உச்சமாக பிறந்தவர்கள். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ராசியில் தாங்க சந்திர பகவான் உச்சம் பெற்று வந்திருக்கார். இந்த வருஷம் அங்கே தான் வருது. முதல்ல உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. செல்வ கடாச்சம், செல்வ செழிப்புக்கு வழி பிறந்திருக்கின்றன. முதலில் முயற்சி செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க, வருடம் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த வருஷத்தில் அற்புதமாக இருக்குது. இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல குரு மாற்றம் அடையும். அப்பொழுது உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அற்புதமாக இருக்கின்ற வருடமாக இருக்கின்றன. முதல்ல வேலை வாய்ப்பு இல்லை, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற வருடமாக வந்தாச்சு. சிறப்பான வருடம். இந்த வருடத்தில் சார் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது, போன வருஷம் அவ்வளோ தொந்தரவு இருந்தது, நடக்கிற மாதிரி வந்து நின்னது, இந்த மாதிரி பல வருத்தங்கள் பட்ட அனைவரும் இப்பொழுது உங்களுக்கு நல்வாய்ப்பை பெறுகின்ற காலகட்டமாக இருக்குது. போன வருஷம் ரிஷபராசிக்காரங்க மாணவர்களுக்கு தான் சொன்னோம், கொஞ்சம் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களால் முடியும்னு ஒரு தட்டி கொடுத்துட்டே இருந்தோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. இந்த வருடம் சூப்பராக இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்போ சனி கொடுக்க நினைத்தால் யார் தடுக்க முடியும்? அதாங்க சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்க. சனியை பற்றி பயப்படுறது வரை இப்போ அற்புதமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் ராகு, 10இல் இருக்கின்ற ராகு பகவான் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தி இந்த ரிஷபத்துக்கு அற்புதம் செய்கிறார்.